ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். இன்றைக்கி நான் சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தாங்க செஞ்சு காமிக்க போகிறேன். உங்கள் வீட்டு குட்டீஸுங்களுக்கெல்லாம் இந்த ஐட்டம் ரொம்பவே பிடிக்கும். எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு 4 பிரெட் ஸ்லைசஸ் எடுத்துக்கோங்க. இதனுடைய கார்னர் போர்ஷனை கட் பண்ணி எடுத்துகிட்டு உங்களுக்கு என்ன ஷேப்பு வேணுமோ அந்த ஷேப்புக்கு கட் பண்ணிக்கோங்க. நான் ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம். அந்த பேனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கீ அப்ளை பண்ணிக்கலாம். அந்த கீ நல்லா மெல்ட் ஆன பிறகு கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா ப்ரெட்டு, அதை எல்லாத்தையும் அப்ளை பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா நீட்டாக அடுக்கிக்கிங்க. ஸ்டவ்வை பார்த்திங்கன்னா சிம்லேயே வச்சுக்கிங்க, இல்லைன்னா தீஞ்சு போயிடும். இப்படி எல்லாத்தையும் அடுக்கிட்டு மேலேயும் அதனுடைய சர்ஃபேஸ் ஏரியாலையும் நீங்கள் கீ அப்ளை பண்ணிக்கிங்க. இப்போ ஒரு 2 செகண்ட்லேயே பார்த்திங்கன்னா ஒரு சைடு நல்லா அப்படியே ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகிடும். இப்போ சேஞ்ச் ஆகிடுச்சு. நான் திருப்பி போட்டுக்கிறேன். 2 சைடுமே இதே மாதிரி ப்ரௌனிஷ் கலருக்கு சேஞ்ச் ஆகணும். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை அப்படியே எடுத்து சாப்பிட்றப்பவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ப்ரெட்டு பார்த்திங்கன்னா ஸ்வீட் ப்ரெட் கேட்டு வாங்கிக்கிங்க. அதுதான் இந்த ரெசிபிக்கு ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். இப்போ சிவந்துருச்சு. நான் கீழே இறக்கி வச்சுட்டேன். மறுபடியும் ஸ்டவ்வில் 1/2 லிட்டர் பால் ஊற்றி வச்சுருக்கிறேன். பாலை நல்லா திக்காக காய்ச்சி எடுத்துக்கணுங்க. மேலே பார்த்திங்கன்னா ஏடு படியும். அப்படியே சுரண்டி விட்டு நல்லா காய்ச்சி எடுத்துக்கங்க. திக்காக காய்ச்சிக்கங்க. சர்க்கரை சேர்த்துக்குங்க. இப்போ பாலையும் காய்ச்சியாச்சு. கொஞ்சமாக நட்ஸஸ் துருவி எடுத்து வச்சுருக்கிறேன். கண்டென்ஸ்டு மில்க் எடுத்து வச்சுருக்கேன். கண்டிப்பாக கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துக்கங்க. அப்போ தான் இந்த ரெசிபி ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சிட்டோம். ஒரு அகலமான பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா பிரெட் ஸ்லைசஸ், அதை அடுக்கிக்கிங்க. இப்போ நான் பார்த்திங்கன்னா அடுக்கிக்கிட்டேன். இப்போ இதில் நம்ம காய்ச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா பால், ஓரளவு மிதமான சூட்டில் இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. அந்த பாலை மூழ்கிற அளவுக்கு ஊற்றிக்கிங்க. இந்த பிரெட் ஸ்லைசஸ் மூழ்கணும், அந்த அளவுக்கு ஊற்றிக்கிங்க. இப்போ இது மேலே கண்டென்ஸ்டு மில்க் அப்ளை பண்ணிக்கலாம். கண்டென்ஸ்டு மில்க் எவ்வளோ சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு ருசியாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி சர்க்கரையை பேலன்ஸ் பண்ணி போட்டுக்கணும். அடுத்ததான் மேலே பார்த்திங்கன்னா துருவின அந்த நட்ஸ் பார்த்திங்கன்னா சேர்த்துக்குங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதை எடுத்து சாப்பிட்றப்ப அந்த நட்ஸ் நம்ம வாயில் கடிப்படுவோம் இல்லைங்களா, அப்போ ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ கடைசியாக கார்னிஷ்காக பாதாம் பார்த்திங்கன்னா ஒன்று எடுத்து வச்சுக்கிறேன். அவ்வளோதாங்க. சூப்பரான ஒரு ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும், பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். நல்ல ரிச்சான டேஸ்ட்டில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.